A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 7 verse 14 to 21 14 to 17. ஸோ சங்கீதம் 7வது அதிகாரம் அதில் 14லேருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டேவிட் ஒரு நல்ல ஒரு உண்மையை இஸ் டிஸ்க்ளோசிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இந்த செக்ஷனில். என்ன சொல்கிறாருன்னா, ஈவில் டிஸ்ட்ராய்ஸ் இட் செல்ஃப், அதாவது விக்கெட்னஸ், துர்மாக்கத்தனம் அதையே அழிச்சிக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே டேவிட் என்ன சொல்லலைன்னா, ஓகே துர்மாக்கம் வில் டிஸ்ட்ராய்ஸ் ஒரு ஃப்யூச்சர் ஹோப்பாக சொல்லலை. அதாவது என்ன சொல்கிறாரு, எதிர்காலத்தில் இது நடக்கும்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாரு, அவர் அவர் வாழ்க்கையில் பார்த்த ஒரு பேட்டர்ன், சம்திங் ஹி ஹாஸ் அப்சர்வ்ட், அவரோட வாழ்நாளில் பார்த்த ஒரு பேட்டர்ன் இங்கே சொல்லிகிட்டு இருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, யார் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ண திட்டம் போடுறாங்களோ, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்களோ, இந்த மாதிரி ஸ்கீம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெரி சிம்பிளாக அவங்களே ஒரு பள்ளம் தோண்டி அவங்கள புதைச்சிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து சொல்லி இறுதியில் என்ன சொல்கிறார், ஒரு ப்ரைஸ், ஒரு ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி முடிக்கிறார் இந்த செக்ஷனை. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 15. ஸோ Psalms chapter 7 verse 15 which says, He made a pit and dug it out and has fallen into the ditch which he made. Already சொல்கிறேன், He made a pit and dug it out and has fallen into the ditch which he made. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ரிமைண்டர். டேவிட் அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே, evil destroys itself or that evil is not durable as we think. அதாவது ஈவில் கெட்டது நம்ம பலம் உடையதில்லை. கெட்டது இறுதியில் என்ன ஆகும், அதுவே அதை அழிச்சிக்கோன்னு டேவிட் இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சுக்கோங்கன்னா, இது நம்ம நேற்று பார்த்த டிவோஷனுக்கும் அப்படி இன்றைக்கும் என்ன பண்ணும், பர்ஃபெக்டாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி. ஸோ ஒரு பில்டிங் ஆர்கிடெக்ட், சரிங்களா, ஒரு பில்டிங் ஆர்கிடெக்ட் அவர் ஆனால் என்ன பண்ணுறாரு, நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டாமல் என்ன பண்ணுறாரு, அந்த இன்ஜினியரு டிசைனும் சரி எல்லாத்தையும் சரி சீப்பாக யூஸ் பண்ணி டக்குன்னு வேலை முடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு சீப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாரு, அடுத்து சீப்பான ஒரு டிசைன் வச்சு என்ன பண்ணுறாரு, ஒரு பில்டிங்கை கட்டுறாரு. ஸோ அது ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாரு, ஒரு 4 மாடி கட்டிடத்தை கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ கட்டுறாரு, என்னாகும், நம்மளுக்கு முதல்ல ஓகே நல்ல பில்டிங் வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், நல்லா பாலிஷ் பண்ணி பெயிண்ட் அடித்து ஷைனிங் அடித்த மாதிரி இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது எவ்ரி திங் வில் லுக் ஃப்ளாலெஸ், சரிங்க. ஆனால் டைம் ஆக என்ன ஆகும், இறுதியில் அந்த பில்டிங்கோட குவாலிட்டி தெரியும். அந்த பில்டிங்கோட உண்மையான குவாலிட்டி டைம் ஆக அங்கே செவுத்தில் என்ன ஆகும், கிராக்ஸ் வரும், ஓட்டைங்க வரும், இங்கே அந்தந்த ப்ராப்ளம் இறுதியில் என்ன ஆகும், ரொம்ப சீப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணால் கடைசியில் பில்டிங்கை இடித்து தள்ள வேண்டிய நிலைமை ஆகிடும். ஸோ இங்கே டேவிட் வெரி சிமிலராக தான் சொல்கிறாரு, ஈவில் இஸ் ஆல்சோ லைக் தட். ஈவிலும் என்ன பண்ணுன்னா, அது அந்த மாதிரி தான் கட்டிக்கும். இப்போதைக்கு பார்க்க நல்லாயிருக்கும், ஆரம்பத்தில் பார்க்க நல்லாயிருக்கும், செழிப்பாக இருக்கும். ஆனால் இறுதியில் இந்த பர்ஃபெக்ட் டைம் என்ன ஆகும், இட் வில் டிஸ்ட்ராய் செல்ஃப். அவங்க கட்டின அதுவே என்ன பண்ணும், அதை அழிச்சிக்கும். ஸோ அதுவும் நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னா, ஆண்டவர் கரெக்டான டைமில் ஈவில் வருவாருன்னு டேவிட் சொன்னார்ல, அதுதான் இது. காட் பேசிக்லி என்ன சொல்கிறாருன்னா, இந்த டேவிட் காட் கிட்ட என்ன சொல்ல வந்தாருன்னா, இஸ் பேசிக்லி சேயிங் தட் ஈவில் வில் டிஸ்ட்ராய் இட் செல்ஃப், நாட் தட் காட். எல்லா வாட்டியும் ஆண்டவர் தான் நடுவில் செய்யணும்னு அவசியம் இல்லை. சில வாட்டி அவங்களுக்கு சூன்யம் வச்சுப்பாங்க, லைக் தே டிக் தேர் ஓன் கிரேவ்ஸ் மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணிப்பாங்க, சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு டேவிட் இங்கே சொல்கிறாரு. லைக் எல்லா வாட்டியும் ஆண்டவர் வரணும்னு அவசியம் இல்லை, சில வாட்டி அவங்களுக்கு கெடுதல் செஞ்சுக்கிறாங்க. லைக் ஒரு வாட்டி ஆண்டவர் கிருபையை விட்டுருவார், 2 வாட்டி விட்டுருவார், 3 வாட்டி விட்டுருவார். மேபி இங்கே டேவிட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கிருபையில் ஏன் விட்டுறாருன்னா, இறுதியில் அவங்க கையாலே அவங்க இறுதியான ஒரு ஆப்பு அவங்களே வச்சுக்கிறதுக்காக டேவிட் இங்கே நம்மளுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ இஸ் சேயிங் தட் காட் டஸ் நாட் வெயிட் ஃபார் த ரைட் மூமெண்ட் டு ஸ்ட்ரைக் ஆல்வேஸ். எல்லா வாட்டியும் ஆண்டவர் சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ண மாட்டார். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, ஈவில் இன் இட்ஸ் நார்மலி இட் செல்ஃப் இஸ் வெரி அன்சவுண்ட், ஸ்ட்ரக்சரலாக ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா நீங்களே தெரியும், கெடுதல் செய்கிறவங்களுக்கு அந்த சரியான இதயம் இல்லை, சரியான நோக்கம் இல்லை. ஸோ ஸ்ட்ரக்சரலி இட்ஸ் நாட் அ ரைட் திங். ஸோ டேவிட் இஸ் சேயிங் தட் இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட சில பேர் அவங்க வாழ்க்கையை கட்டுறாங்கன்னா, அவங்க கட்டின அந்த
in that weak structure, அந்த வீக் ஸ்ட்ரக்சரே will collapse on itself. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி அந்த வீக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆண்டவர் இன்டர்சீட் பண்ணால் தான் கொலாப்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. சில வாட்டி அதுவே இட் வில் கொலாப்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் செல்ஃப்னு சொல்கிறார். ஸோ அதான் நம்ம பில்டிங் பார்த்தாலும் அந்த வீக்கான மெட்டீரியலில் கட்டினாலும் பார்க்க நல்லா இருந்தாலும் இட் won't stand the test of time. ஸோ ஆண்டவர் ஒரு வாட்டி கிருபை கொடுப்பார், 2 வாட்டி 3 4 வாட்டி 5 வாட்டி கிருபை கொடுப்பார். கடைசியில் நம்மளே என்ன பண்ணிப்போம், அந்த கெடுதல் செய்கிறவனே அவன் செய்கிற செயல்னாலேயே கடைசியில் அவனுக்கே தண்டனை கொடுத்துப்பான். ஸோ அதுதான் இங்கே டேவிட் சொல்கிறார். ஸோ சில வாட்டி ஆண்டவர் he will provide righteousness, பட் சில வாட்டி ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு அவங்க பண்ணுற தப்பாலே அவங்களுக்கு வர விளைவுகளை பார்ப்பார். ஸோ இட் டஸ் நாட் மீன் காட் ஆல்வேஸ் இன்டர்சீட்ஸ் டைரெக்டாக. ஆண்டவர் எப்போவுமே நேரடியாக இன்டர்சீட் பண்ணுவார்னு அவசியம் இல்லை, பட் சம்டைம்ஸ் காட் இன்டர்சீட்ஸ் இன்டைரக்ட்லி. ஸோ தட் இஸ் த main thing that I want us to take away from this. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord, and thank you for this eye opener by David, Lord, showing us that you don't always necessarily intercede directly, Lord, but even through the ways of the wicked you show them how wrong they are and you punish them, Lord. Thank you for this wonderful devotion, Lord, and Lord, help us to remember this and help us to enact this in our lives, where we don't get emotionally attached or we don't react emotionally when we don't feel justice is served, Lord. Help us remember this wonderful teaching by David. All of this in Christ's name I pray. Amen.